Hello friends, welcome back to my channel Mom and V. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மட்டன் கறி குழம்பு. இந்த கறி குழம்பை நம்ம இன்னைக்கு மண்பானையில செய்ய போறோம். மண்பானையில எந்த ரெசிபி செஞ்சாலுமே அது ரொம்பவே சுவையா இருக்கும். இந்த மட்டன் குழம்பை எங்க வீட்டு ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஸ்டவ்ல ஒரு மண்பானை வச்சு அதுல 50 ml எண்ணெய் சேர்த்துக்கிறோம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதுல இந்த ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிடுங்க. அது கூடவே பொடியா நறுக்கி வச்சிருக்க 25 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் பொன்னிறமானதும் அதுல கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட பொடியா நறுக்கி வச்சிருக்க 2 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க. தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காக அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வெந்ததும் நம்ம அரைச்சி வச்சிருக்க வெங்காயம் விழுது 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கி வச்சுருங்க. இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நம்ம எப்பயுமே கட் பண்ணி போட்டால் அது ஒரு டேஸ்ட் இருக்கும், அரைச்சி போட்டோன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுக்காக தான் இப்படி நம்ம சேர்க்குறோம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள். இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதும் அதில் வேக வச்ச மட்டன் 350 கிராம் சேர்த்துக்கோங்க. இந்த மட்டன் நம்ம 3 விசில் வச்சு குக்கரில் வேக வச்சுருக்கோம். நம்ம குக்கரில் வேக வச்சு சேர்க்கும் போது குழம்பு சீக்கிரமாக ரெடி ஆகிடும். வேக வைக்காமல் அப்படியே போட்டிங்கன்னா இது வேகிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போது இதில் நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி முடித்ததும் அதில் தேங்காயும் சோம்பும் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டு 1/2 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா கொதிச்சிட்டு இருக்க டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க.
உப்பு சேர்த்ததும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது இன்னும் நல்லா கொதிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதிச்சு அந்த மேலே எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கார்னிஷ் பண்ண இதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த மண்பானை மட்டன் குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது மேலே கார்னிஷ் பண்ண கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching.